நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கித்தார். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடையாது? யார் எதிரே நீங்க வார்த்தைகளை ஜெசிகா பாடும்போது நீங்க வார்த்தைகளை கவனிச்சீங்களா தெரியல, இல்ல வெட்கப்பட்டு போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நீங்கள் எந்த நிலையிலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை சொல்லுங்க. அந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நான் கவனிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அந்த காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நாம் துக்கப்படுகிறோம். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கும். அதை நீங்க மறந்து விடக்கூடாது. நன்மையாகவே எல்லாம் நடக்கும் என்று வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு சொன்னாலும் கூட இவைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நடந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் நாம் அதற்கு ஏற்றால் போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பஸ்ல பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஃபுல் சீட் ஃபுல் ஆயிடுச்சு. அது ஒரு இடத்துல இருந்து, ஒரு சென்னையில இருந்து தூத்துக்குடி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பஸ் போய் கொண்டிருக்கிறது. அந்த பஸ்ல ஏறின பாதி பேர் ஒரே குடும்பத்தின் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட. ஏனென்றால் அவர்கள் அடுத்த நாள் காலையிலே ஒரு திருமணத்திலே போய் சேர்ந்து அதிலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பஸ்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் வண்டி போய் கொண்டிருக்கிறது. திடீர்னு டிரைவர் வண்டியை நிறுத்திட்டார். டிரைவர் நிறுத்தி விட்டு பயணிகளை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு தூக்கம் வருது, நான் என்ன பண்ண போறேன், 1 மணி நேரம் நான் தூங்கிட்டு தான் அந்த வண்டியை எடுக்க முடியும். அவ்வளவுதான். அந்த தூத்துக்குடிக்கு போகிற அந்த பயணிகளுடைய எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலையில 5 மணிக்கெல்லாம் நாங்கள் அங்க இருந்தாதான் நாங்கள் எங்களுடைய சொந்தக்காரருடைய திருமணத்திலே கலந்து கொள்ள முடியும். அதனால நீங்க என்ன பண்ணணும், எப்படியாவது வண்டியை ஓட்டித்தான் ஆகணும். அவர் சொல்லிட்டார், நான் ஓட்டிடுவேன், ஆனா என்னவனா நடக்கலாம், நான் தூங்கிட்டேன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இவங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரும் முடியாதுங்கிறாரு. அப்போ டிரைவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. சரி, இப்ப நீங்க 45 பேர் இருக்கிறீங்க உங்களுடைய பஸ்ல என்னுடைய பஸ்ல. இதுல யாராவது பஸ் ஓட்ட தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, 1 மணி நேரம் வண்டியை ஓட்டு. இதெல்லாம் நடக்குமான்னா நடக்காது, இதெல்லாம் நடக்காது. இது ஒரு கதை, அவ்வளவுதான். என்ன ஓட்டுகிறேன்னா அப்ப ஒருத்தர் கையை உயர்த்தினார், நான் ஓட்டுவேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். என்ன பண்ணாங்க, அவர் வண்டியில ஏறிட்டார். இவர் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சு. காலையில 5 மணி ஆச்சு, எல்லாம் வெளிச்சம் வந்துருச்சு. எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா வண்டி டிரைவர் எங்க நிறுத்தினாரோ அங்கேயே வண்டி நிற்குது. இவருக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது, 5 மணிக்கு நான் தூத்துக்குடி போய் சேரணுமா, இன்னும் வண்டி அந்த இடத்துல நிக்குது, என்னடா விஷயம் பார்த்தா இந்த ஓட்டுகிறேன்னு சொன்ன டிரைவர் ரோட் ரோலர் ஓட்டுற டிரைவர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டேன். அவர் சொன்னார், இல்ல நான் ரோட் ரோலர் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போவேன், அப்புறம் மறுபடியும் பின்னாடி வருவேன். இதே நான் 5 மணி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அதனால நின்ன இடத்துல வண்டி நிக்குது, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. தூங்குனவங்க எல்லாம் என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன வேடிக்கையான கதை. இன்னைக்கு காலையில தான் இதை படிச்சேன். நான் எங்க சிரிப்பா வந்தது. இது நாம ஒரு காரியத்தை நினைக்கிறோம், ஆனா ஒரு காரியம் நடக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் என்ன நடந்தாலும் நாம் எப்படியாவது அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க நாம் பழகிக் கொள்கின்றோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தையை நாம் மறந்துவிடக் கூடாது. பவுல் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமா, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சந்தோஷத்தை நாம் இழந்து விடாதபடி நாம் கர்த்தருக்குள் இருக்கும்போது நாம் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். சரி, ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி 40 நாள் வேத ஆராய்ச்சியிலே நான் 2022ஆம் ஆண்டிலே பாவப்பட்டியல் என்கிற
அந்த பாவத்தை குறித்ததான ஒரு வேத ஆராய்ச்சியை நான் நடத்தினேன். உங்களுக்கு தெரியும், ஒருவேளை அந்த வேத ஆராய்ச்சியில ஒரு சிலர் தான் நீங்க வந்திருந்தீர்கள். அந்த நாளிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் அதிகாலையிலே அந்த வேத ஆராய்ச்சியில நான் பகிர்ந்து கொண்டேன். அதை மீண்டுமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய விரும்பிதான் கடந்த 9ஆம் மாதமும் அகந்தை என்கிற இந்த பாவத்தை குறித்தும், அதாவது அகங்காரம் என்கிற பாவத்தை குறித்தும், கடந்த 20ஆம் தேதி 10வது மாசத்திலே அறியாமை என்கிற பாவத்தை குறித்தும் நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அந்த பாவப்பட்டியலுடைய வரிசையிலே 3வது ஒரு பாவம். நாம பாவம்னா என்ன நினைக்கிறோம்? கொலை, கொள்ளை, திருடுதல், விபச்சாரம், பொய், இதையெல்லாம் தான் முதல் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாமலே, நாம் அறியாமலே நாம் பாவத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் பெருமை, நான் பெருமையை எனக்கு என்னென்ன பெருமைப்படக்கூடிய இருக்குன்னு, ஆனா அவங்களுக்கு 1000 பெருமை இருக்கு. அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரியாமலே நமக்கு கொடுக்கிற பாவம். தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அறியாம செஞ்சுட்டேன், அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்ததும் தவறுதான். பாவம் தான். அந்த அறியாமை தான் கடந்த மாதத்திலே நான் விளக்கினேன். இன்றைக்கு 3வது பாவமாக அவிசுவாசம் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவிசுவாசம் ஒரு பாவம். என்ன பாஸ்டர், நீங்க திருடுனா பாவம் சொல்றீங்க, விபச்சாரம் பண்ணா பாவம், நீங்க கொள்ளை அடிச்சா பாவம், கொலை செஞ்சா பாவம். இது அவிசுவாசம் ஒரு வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவிசுவாசம் என்பது ஒரு பாவம். என்னன்னா ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத, கவனிங்க, விசுவாசத்தினாலே வராத யாவும் என்ன சொல்லுது? அப்ப விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்றால் அவிசுவாசம் என்ன வருகிறதுங்க? பாவம் என்கிறது லிஸ்ட்ல வருகிறது. இல்ல, நமக்கு அவிசுவாசம் அடிக்கடி வரும். எப்போ வராது, அப்பப்போ வரும். அந்த அவிசுவாசத்தினாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நின்று போகும். நீ வேதத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் கடிந்து கொண்ட சம்பவங்கள் அவிசுவாசத்தினாலே என்று சொல்லி அநேக இடங்களில் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க பலவிதமான பாவங்களுக்கு உட்பட்டாலும் கூட அவருடைய அவிசுவாசம் தான் அவர்கள் கானான் தேசத்துக்கு போகாமல் தடை செய்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஏனென்றால் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை படைத்து கோபம் அடைகிறார். எதற்காக? வாசிங்க. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் என்னாகமம் 14:11 மோசேயை நோக்கி எங்களுக்குள்ள ஜனங்களிடம் கோபம் உண்டாக்குவார்கள். எங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு பாத்தீங்களா? ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து நான் கோபம் அடைந்தேன் என்று சொல்றார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கோபம் அடைகிறாரா? யோசிச்சு பாருங்களேன். எந்த நிலையிலும் நான் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது, குறைத்துக் கொள்ளவே கூடாது. எனவே விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்கிறத வார்த்தை நீங்க மறந்து விடக்கூடாது. அதனால ஆண்டவராலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்போ அப்படி விசுவாசிக்கிறவர்கள் தான் உள்ள விசுவாச பட்டியல பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஆதியாகமத்துல இருந்து நீங்க வெளிப்படுத்துற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. எபிரேயர்ல ஒரு விசுவாச பட்டியலே வருகிறது. ஆனா நான் விசுவாசத்தை குறித்து சொல்லாதபடி அவிசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இந்த அவிசுவாசத்தினாலே இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்றார். நீங்க வேதத்தை பிடித்து வைத்து கொண்டு வீட்டுல போய் படிச்சு பாருங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்படி சொல்றார்? தேசத்தை நான் தரமாட்டேன். நீங்க மோசேக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் மோசே கோபம் அடைகிறார். மோசே கோபம் அடைந்ததுனாலதான் மோசேக்கு ஆண்டவர் பெரிய தண்டனை கொடுத்தார். என்ன சொன்னார்? நீ கானான பார்ப்ப, ஆனா போக மாட்டேன். இது எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன மோசே அப்படி பெரிய தண்டனை செய்துட்டார்? நம்ம பேசுன்னு சொன்னாரு, இவர் என்ன பண்ணிட்டாங்க? அடித்து விட்டாங்க கண்மலையில். ஒரு முறை இல்லை, எத்தனை முறை? 2 முறை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட நம்ம வாழவே அவன் அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள்
6 லட்சம் புருஷன்னா நம்ம பார்த்து ஒரு கணக்கு சொல்றாரு. அவங்களுடைய ஒய்ஃபு, ஒரு பிள்ளைங்க, அதெல்லாம் ஏன்னா அங்க ஸ்திரீகள் சொல்லப்படவில்லை. அப்புறம் பிள்ளைகள் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 20 லட்சம் பேரை இந்த மோசே நடத்தணும்னா அதுவும் நல்ல ஒற்றுமையா ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா நடத்திட்டு போயிடலாம். ஒவ்வொரு நிலையிலும் இவர்கள் விரோதமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வீட்டுல இருக்கிற 2-3 பேரை நம்மளால சமாளிக்க முடியும். 20 லட்சம் பேரை சமாளிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அதுவும் 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சமும் ஒவ்வொரு விதமா இருந்திருக்கும். மோசேக்கு எவ்வளவு போர். அதனால வேதம் சொல்றது மோசே சாந்த குணம் உள்ளவன். இந்த உலகத்திலே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் யாரு? மோசே. ஆனா அவனே என்ன பண்ணிட்டான்? போக மாட்டேங்கிறான். காரணம் அவனுடைய அவிசுவாசம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாசம். நீங்க என்ன ஆகணும்? 28ஆம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. என்ன ஆகணும்? 20ஆம் அதிகாரம் 12 வசனம். 20-12 நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்குள் நீங்கள் அவங்களும் போக மாட்டாங்க, நீயும் கொண்டு போக முடியாது. அதுக்கு என்ன காரணம் போட்டிருக்கு? என்னை விசுவாசியாதனால நான் நீங்க கொண்டு போக மாட்டேன். அவங்களும் போக மாட்டாங்க, நீங்க போக. எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்கல்ல. அவருடைய இலக்கே என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்குள்ள கொண்டு போகும். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். சாப்பாடு கிடையாது. ஆமா, வேர்வை சிந்தி அவங்க பிழைக்கணும். அப்படிதான் இருந்தது. மகிழ்ச்சி கிடையாது. வாழ்நாள் முழுவதும் துக்கம். அப்போ கர்த்தர் இடத்துல அதிகமாக கூக்குரலிட்டார்கள், அழுதார்கள், ஜெபித்தார்கள். ஆண்டவர் கிருபையாய் மோசேயை அனுப்பினார். ஒரு கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவனை அனுப்பினார். எல்லாரையும் பெரட்டினார். நிறைய பிரச்சனை. பார்வன் விடுறா விட மாட்டான். பிரச்சனை அங்க. கடைசியில தலைச்சம்பிள்ளையுடைய சங்காரம் நடக்குது. அப்புறம் அமுச்சு விடுறான். அமுச்சு விட்ட பிறகு அங்க சிவந்த சமுத்திரம் வருது. அதையும் தாண்டி போகிறாங்க. போனா ஒவ்வொரு இடத்திலும் இவங்க தேவைகள் அவர்களுக்கு கிடைக்காத போது அவங்க தேவன் மேல அவிசுவாசம். அது ஒரு பெரிய பாவம் என்பதை அவர்கள் மறந்து போனாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிறது நடக்கும். இன்னைக்கு நாம இஸ்ரவேல் ஜனங்கள் தான். நாம நினைக்கிறது நமக்கு நடக்கணும். நடந்தா நல்லவர் யாரு? ஆண்டவர். நடக்கலன்னா அவர் நல்லவர். கெட்டவர் சொல்ல மாட்டாங்க. ஆனா நல்லவர் ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்க மாட்டாங்க. அவிசுவாசம் ஒரு பாவம். நீங்க மறந்து விடாதீங்க. நீங்க எந்த நிலை, என்ன பெரிய நிலை இருந்தாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தர் மேல் விசுவாசம் இதுதான் நல்லது. அப்ப அவிசுவாசத்தினால் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாம நீங்க ஆபத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப விசுவாசம் தான் ஒரு மனிதனுக்கு பிழைப்பு உண்டாகும். நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அவிசுவாசம் ஒரு பாவம். சரி, இன்றைக்கு சீஷர்களுடைய வாழ்விலே அவர்கள் அவிசுவாசப்பட்ட போது ஆண்டவர் அவர்களை எப்படி நடந்து கொண்டார், எப்படி கண்டித்தார், எந்த நிலையிலே சீஷர்களுக்கு அவிசுவாசம் வந்தது என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடந்து போகலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது ஒரு சம்பவம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதுல 26ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். அதற்கு இயேசு சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார்? அதாவது அவிசுவாசிகளை சொல்றார். அந்த சீஷர்கள் நாமும் பெரிய மாறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே சீஷர்கள் தான் நாமும் கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் இந்த சீஷர்கள். ஆனா இப்போ இவர்கள் அவிசுவாசப்படுகிறார்கள். ஆண்டவர் இருக்கும் போதே அவர்களுக்குள்ளே அவிசுவாசம். நமக்கு ஆண்டவர் கூட இல்லை, எனக்கு கூட இருக்கிறார். ஆனா அவர்களுக்கு நேரடியாகவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார், பார்க்கிறாங்க. ஆனா அவிசுவாசம். யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்கல, ஆனா நமக்கு அப்பப்போ அவிசுவாசம் வரக்கூடிய வந்து கொண்டிருக்கிறது.
அப்ப அந்த அவிசுவாசத்தினாலே கர்த்தர் நம்மை பார்த்து கடிந்து கொள்ளுகிறதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன சொல்ற, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினால் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே அலைக்கழிக்கப்படும் போது நமக்கு என்ன வருகிறது? அவிசுவாசம் வருகிறது என்று நாம் ஒரு தலைப்பை இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில சில நேரத்தில் அலைக்கழிக்கப்படுவோம். என்ன செய்யுதுன்னே தெரியாது சில காரியங்கள். ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த காரியம் என்ன ரொம்ப அலைக்கழிக்குது, என்ன பண்றதுன்னு சொல்லும்போது தான் நமக்கு ஒரு சோர்வு வருது, ஒரு விசுவாச குறைவு வருகிறது, நாம் கர்த்தரை தேடுவது குறைந்து விடுகிறது, நமக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது, நாம் பலவிதத்திலே நாம் கலங்கி போகின்றோம். என்ன அலைக்கழிக்கப்பட்டாலும், எந்த நிலை நமக்குள்ளே வந்தாலும் நாம் விசுவாசத்தில் என்ன பண்ணக்கூடாது? குறைவுபடவே கூடாது. இங்கே சீஷர்கள் இயேசுவும் கடலிலே போய் கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மத்திய திருப்பி வச்சுக்கோங்க. இதுல படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதையா கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசு இருக்கிறார், ஆனா என்ன செய்யறார்? ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனா ஆண்டவர் இங்க தூங்கிக்கிட்டு இருக்கார். தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய நினைவு யாருன்னு இருந்திருக்கும்? சீஷர்கள் தான் இருக்கும். இல்ல நம்ம சொல்றோம் தூங்குறது, நாம தூங்குறது இல்லை. ஆமா, இப்ப நமக்கு அவர் கூடவே இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் கூடவே இருக்கிறார். நல்ல இடத்துக்கு போனாலும் கூட தான் இருக்காரு, கெட்ட இடத்துக்கு போனாலும் கூட தான் இருக்கிறார். நல்ல இடத்துக்கு போனா உங்களை அப்ரிசியேட் பண்ணுவார், கெட்ட இடத்துக்கு போனா போகாதுன்னு உணர்த்துவார். இதுதான் ஆண்டவர். ஆனா இங்க கூடவே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு காற்று வந்துருச்சு. அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் பின் சென்றார்கள். ஒருவேளை கடல் ரொம்ப காற்றா இருக்கிறது, இல்ல திடீர்னு ஒரு புயல் மாதிரி உருவாகும் அப்படின்னு ஒரு நிலை அவங்களுக்கு. ஏன்னா அதுல சீஷர்கள் கொஞ்சம் பேர் வந்து நல்ல கடலை அறிந்தவர்கள், மீனவர்கள், அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள், அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நிசப்தமாக இருக்கிற கடலிலே அவர்கள் இயேசுவோடு பயணிக்கிறார்கள். ஆனா அலைக்கழிக்கப்படும் போது ஒரு பயம் வருகிறது. என்ன நடக்குது? அந்த படகு மூழ்கத்தக்கமா அலைகள் வந்துருச்சு. இவங்க எதிர்பார்க்கல. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து கம்முன்னு இருந்திருக்கலாம். ஏன்னா அவரோடு சேர்ந்து யாரும் போக போறாங்க? இயேசுவும் போக. இயேசு இருக்கிறாரு கூட. ஒருவேளை அவர் இல்லைன்னா கூட ஒரு பயம் இருந்தா கூட பரவாயில்ல. இல்ல எங்கேயோ தூரத்துல இருந்து இங்க இருந்து ஒரு கண்ணு கட்டாத தூரத்துல, இல்ல கூப்பிடுற தூரத்துல அப்படின்னா பரவாயில்ல. கூடவே படகுல இருக்கிறாங்க. நீங்க நிறைய நேரத்தில் இதை மறந்துட்டீங்க. என் கூடவே இருக்கும் இயேசுவே பாடுறோம். அவர் கூட இருக்கிறார். நம்ம கூடவே இருந்த அவர் இருக்கிறார். எந்த நிலையும் அவர் இருக்கிறார். நம்ம மறந்துடுறோம். வாழ்க்கையிலே அலைக்கழிக்கப்படும் போது நம்ம என்ன பண்றோம்? அவிசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. ஆண்டவரே எங்களை வெற்றியும் நாங்கள் உங்கள் மடிந்து போவதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்தார், சீசர்களை அழைத்தார். இல்ல எவ்வளவு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் அழைத்து வைத்திருக்கிறார். உங்களை சீக்கிரம் சாவிட்டுவார். அவரு புரிந்து கொள்ளாத சீஷர்கள், நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே வெற்றியும் கத்துறாங்க. காரணம் என்ன? விசுவாசம். ஆண்டவர் இருக்கிறார் என்பதையே மறந்து போனார். நம்ம நிறைய நேரங்களில் இதுதான் செய்யும். பிரச்சனை சின்னதா இருக்கும்போது பெருசா எதுவும் நம்ம அப்படியே பெருசா நினைக்கிறது. ஆனா பெரிய பிரச்சனை வரும்போது நமக்குள்ள இருக்கு அவிசுவாசம் வந்து. ஏன்னா பிசாசு உங்களை சாய்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்டான ஒரு காரியத்தை அவன் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கும். உங்களை ஒரு நிலையிலும் விசுவாசத்திலே உறுதிப்பட அவன் விடவே மாட்டான். இந்த அவிசுவாசத்தை கொண்டு வந்தாதான் நீங்க டவுன் ஆவீங்க. அப்போதான் பிசாசு உங்களை பிடிக்க முடியும். அவிசுவாசம் என்பது ஒரு பாவம் என்பதை நம்ம மனசுல வச்சிருக்கோம். அகங்கார ஒரு பாவம் மாதிரி, அறியாமை ஒரு பாவம் மாதிரி, அவிசுவாசமும் ஒரு பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே அப்போதான் ஆண்டவர் எழுந்திருக்கிறார். அவருக்கு அவசரம் ஒன்றும் கிடையாது. இவங்க கத்துல அவங்க எழுதிட்டார். தூக்கத்தையும் எடுத்துட்டாங்க. சீசர் நல்லா தூங்கிட்டு இருந்தவரையும் எழுதி விட்டாங்க. இல்ல எழுதி என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காத்தையும். இப்போ அந்த மனுஷருக்கு ஆச்சரியம் வந்துருச்சு. என்னடா இது சொன்ன உடனே காத்து என்ன ஆயிடுச்சு? இதுக்கு முன்னாடி தெரியாதா? இதுதான் ஒரு முதல் அற்புதமா? இல்ல காணாம ஒரு கல்யாணத்துல முதல் அற்புதத்தை பார்த்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத்தேயு 8 எவ்வளவோ அற்புதங்களை அவங்க கண்டுகளித்தவர்கள். பிணியாவில ரட்சித்தவர், எவ்வளவோ அற்புதங்களை பார்த்தவர். இப்ப மறுபடியும் சொன்ன உடனே அமைதலாயிடுச்சு. இயேசு உங்க கூட இருக்கும் போது நீங்க அலைக்கழிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க அலைக்கழிக்கப்படாம நம்முடைய வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை முழுவதுமாக நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். நடக்கட்டும், நடந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஆபிரகாம்
அவருடைய சாட்சி பெரிய சாட்சிங்க. ஆமா, 100 வயசு கழிச்சு ஈசாக்கை கொடுத்தார். 25 வருஷம் வாக்கு தத்துவத்தை காத்து கொண்டிருக்கிறான். 75 வயதுல வாக்கு கொடுக்கிறார். என்ன சொன்னாரு? உன் சந்ததியை பெருகும். ஆனா குழந்தை இல்லை. இடையில ஒரு பெரிய தவறு செய்கிறான், அது ஒரு சந்ததி உருவாகுது. ஆனா ஆண்டவர் குறித்த அந்த சந்ததி இன்னும் உருவாகல. சாரா கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் கொடுத்தாரு, 100 வயசுல கொடுத்தாரு. ஈசாக்கு வளர்ந்து வாலிபனா நிற்கிறான். நீ பலி கொடுக்கிறார். அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் சந்ததியை பெருக்கப்படுமே சொல்லிட்டார். அப்ப பலி கொடுக்கிற ஆண்டவர் ஈசாக்கை எந்த நிலையிலும் என்ன பண்ண மாட்டாங்க, பலி கொடுக்க அவர் அனுமதி மாட்டார். ஆண்டவர் சொன்னாரு கொடுங்க, நம்பிக்கையா போறாங்க. போய் அங்க போய் கத்தியை வீசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இருந்தால் பயப்படுகிறது என்பது எனக்கு பயப்படுறது அறிந்து கொண்டேன் சொல்லி நம்ம அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு வாழ்ந்தது. அவிசுவாசம் எந்த நிலையில வரக்கூடாது. பெரிய வியாதியா இருக்கட்டும், பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல இது என்னை விட்டு விலகான ஒரு காரியமாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்க்கையில அலைக்கழிக்கப்படும் போது உங்களுக்குள்ள அவிசுவாசம் வரவே. சீஷர்களுக்கு வந்தது. அதுல கூட எத்தனை சீஷர்கள் போடல, கொஞ்சம் சீஷர்கள் இருந்தாங்க. எல்லாருக்குமே அவிசுவாசம். ஒருத்தம் கூட அதுல கத்தாதரா ஆண்டவர் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஆராய்ச்சி பார்க்கிறோம். அதை நாம் உண்மையாகவே விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அலைக்கழிக்கப்பட்டாலும் கூட அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இரண்டாவது ஒரு அவிசுவாசத்தை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. அற்ப விசுவாசியே, இது கும்பலா ஆண்டவர் சொல்லல, சீஷர்களுக்கு மொத்தமா சொல்லல. யாருக்கு சொன்ன வார்த்தை? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எப்பொழுதுமே பேதுரு எல்லாவற்றிலும் முன்னே நிற்கிறார். ஆமா, பயப்பட மாட்டார். அவர் ரொம்ப தைரியசாலி. கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லாத்துலயும் முதல்ல நாம நிக்கணும்னு நினைக்கிறவர் அப்படி இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆமா, ஒரு சிலர் பதில் சொல்லுவாங்க, தப்பா தான் இருக்கும், ஆனா பதில் தைரியமா சொல்லுவாங்க. ஒரு சிலர் நல்ல பதில் தெரியும், ஆனா தப்பா இருக்குமோன்னு பயந்து என்ன சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இவருக்கு தப்பா இருக்குதோ தப்பா இல்லையோ, பேதுரு எப்படி இருப்பாரு, முன்னாடி நின்றுவார். அந்த மாதிரி தான் இங்க இந்த 14ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் கடலில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கடல்ல எப்படிங்க நடக்க முடியும்? தண்ணீர் கடல் எப்படி நடந்தாலும் அவரால் நடக்க முடியும். இயேசுவால் கூடும். அவரு தெய்வம் மனித ரூபத்திலே வந்திருக்கிறார், அவர் நடக்கிறார். ஆனா இங்கே பாருங்க, இந்த சீஷர்கள் இயேசு வருகிறதை கண்டு அவர்கள் பயந்து கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லுகிறார். ஆவேசம்னா பேய் பிசாசு என்று சொல்லுகிறார். யார் கூட இருக்கிறவங்க? இயேசு கூட இருக்கிறவங்க. இயேசு கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இவங்க மட்டும் கடல்ல இருக்கிறாங்க தனியா, அங்க அப்படியே அமைதியா கடல் இருக்குது. அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். நீங்க கடல்ல இருக்கிறீங்க, கடல்ல நம்ம போட்டு நானும் போட்ல போனது, போட்ல போயிருக்கிறேன், கடலுக்குள்ள அந்த மாதிரி ஒரு போட்ல போனது இல்லை. நான் விவேகானந்தர் நாட்டுக்கு அந்த போட்ல போயிருக்கோம், அப்படிதான் போயிருக்கோம். பட் அது உங்களுக்கு தெரியும், அந்த போட்டு அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படியே வளைஞ்சு ஓடிட்டு இருக்கிறோம். இவங்க அதுல ஒரு தூரத்துல பார்த்தா ஏதோ ஒரு உருவம் நடந்து வருது. எப்படி நினைப்பாங்க? இவங்க என்ன இயேசுவே நினைச்சுட்டு இருக்கிறவங்களா? இவங்க சீஷர்களா இருந்தாலும் அவங்களுக்கு பல நினைவுகள் உண்டு இல்ல. நம்ம எல்லா நிலையிலும் இயேசுவே நினைச்சுட்டு இருக்கிறோமா? இல்ல, நினைக்கிறது இல்ல. ஆமா, ஆனா இவங்க ஆவேசம் என்று சொல்லி இவர்கள் பயந்து அவங்க அலர்கிறதை பார்க்கிறோம். அங்கிருந்து ஆண்டவர் சொல்றாரு, ஓ நீ அப்பா பயப்படுற, இவரு தினம் சொல்லுங்க, நான் தான் என்று பயப்படாதேன்னு சொல்றாரு. பேதுரு எப்பவுமே ரெடியா இருப்பான். உடனே அவன் என்ன சொல்லிட்டான்? அப்படியானால், பேதுரு என்ன சொல்றான்? நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடக்கும் இடத்தில் வர கட்டளை. ஆண்டவர் உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்லாம் சொல்லல. உடனே என்ன சொல்லிட்டாரு? மாற்ற 29 வருஷம் அதற்காக வா என்றா. நல்ல கவனிங்க, இயேசு மட்டும் அலையில நடக்கலங்க, அலைகளிலே நடக்கல. யாரும் நடந்தா? பேதுருவும் நடந்தா. கரெக்டா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேதுருவும் நடந்தான்.
நீங்க அலைகளிலே நடக்கும் போது நமக்கு அவிசுவாசம் வருது. அலைக்கழிக்கப்படும் போதும் அவிசுவாசம் வருகிறது. அலை என்பது அப்படி மாறி மாறி வரக்கூடிய நிலை. அப்போ அலை வந்து சீரா இருக்காது. பாத்தீங்கன்னா இப்படி வரும், அப்படி வரும், பெருசா வரும், சின்னதா வரும், நம்மளை அடிச்சு தூக்குற அளவுக்கு வரும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம்ல, பெரிய அலையில இருந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அலையில போன கூட்டம் தான் இருக்கு. ஆமா, செல்ஃபி எடுக்கிறேன், நம்ம வியூஸ் நமக்கு நிறைய வருட்டு அது கூண்டோடு அப்படியே அலையோட போன மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமா, இப்படி அலைகளிலே நாம் நடக்கும் போது நமக்கு அவிசுவாசம் வருது. ஏன்னா நம்ம சீரான ஒரு நிலையை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா சீரற்ற ஒரு நிலையில தான் நமக்கு வாழ்க்கை இருக்கு என்பதை மறந்து விடுகிறோம். இங்க அலைகளில் நடக்கும் போது பேதுருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னது நடக்கிறான்? இங்க 16ஆம் அதிகாரத்திலே பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல வந்தான். நல்ல கவனிக்கணும் இந்த இடத்த. ஒருவேளை படகுக்கு இவன் வரேன்னு சொல்லியிருந்தா கூட நடந்துவான்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இயேசு அப்படி நடந்து வருகிறேன், இவன் சேஃபா ஏதா இருக்கிறான், படகுல இருக்க மூட்டுல இருக்கிறான் அவன். ஆனா இவன் எப்பொழுதுமே குறுக்கானவர். இவர் என்ன பண்றாரு? நானும் நீரே ஆனா, நீ தெய்வமானா, இயேசுவானால், நீ அற்புதமே செய்தவரானால், நீ இப்போ கடலில் நடக்கிறவரானால் நானும் நடந்து வர. ஆண்டவர் ஓகே, வா, நீ பேருக்கு தானே, வா, நீ வருவல்ல, வா. ஜலத்தின் மேல் நடந்தால் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நடக்க முடிஞ்சதுங்க. அலைகள் இருந்தாலும் கூட அவன் கடல்ல நடந்து வரான். ஆனா எப்ப அமிழ ஆரம்பிக்கிறான் தெரியுமா? அவன் இயேசுவை நேராய் நோக்கி பார்த்த போது அவன் நடந்தான். இயேசுவை நோக்கி பார்க்காம சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க இப்படி திரும்புறான். பயங்கரமா இது அலை, இப்படி திரும்புறான். இந்த அலையெல்லாம் பார்த்து பழகிறவன் பேதுரு. அப்போதான் 30ஆம் வசனத்துல காற்று பலமா இருக்குது. நீ நேரா யார பார்த்திருக்கணும்? இயேசுவை மட்டும் நீ பார்த்திருக்கணும். ஏன்னா அவர் அங்க நிக்கிறாரு, வாழ்ந்தாரு, நீ போற. உன்னுடைய பார்வையெல்லாம், உன்னுடைய நோக்கம் எல்லாம், உன்னுடைய எண்ணம் எல்லாம், உன்னுடைய சிந்தனை எல்லாம் யார் மேல இருக்கணும்? இயேசு மேல இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? சூழ்நிலைகளை பார்க்கணும். எந்த சூழ்நிலையில் வந்தாலும், அலைகள் பலமா இருந்தாலும், அலைகளை நீங்க அலைக்கழிக்கப்பட்டாலும் நீங்க அவிசுவாசம் வரக்கூடாது. இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. நல்ல ஒரு பாட்டு. ஆண்டவரை நீ நோக்கி பார்த்தால் வெட்கம் கிடையாது. அது வரைக்கும் நடந்தான். பேதுரு நடக்காம இல்லை. இயேசு நடந்தது போல பேதுரு நடந்தான். ஆண்டவர் நடக்க வைத்தார். ஆனா காற்று பலமா இருக்கிறதை அவன் கண்டான். உடனே பயந்தான். உடனே அவிழ்ந்து போனான். அவ்வளவு. அப்பதான் அவிழ்ந்து போனான். அப்பதான் கத்துறான். என்ன கத்துறான்? ஆண்டவரே என்னை. அப்பதான் இந்த வார்த்தையெல்லாம் வருது. ஆண்டவரே ரட்சியம். கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை எப்பா என்ன ரட்சியம் ஆண்டவரே, என்னை காப்பாத்தும் ஆண்டவரே, நான் போயிடும் போல இருக்குதே. ஆண்டவருடைய திட்டத்தை அறியாதவன் பேதுரு. ஆண்டவருடைய திட்டத்தை அவன் அறிந்திருந்தால் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்திருக்கவே மாட்டான். நீருமே அமிழ்ந்து போனாலும் அமைதியா இருந்திருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? அப்படியே அந்த இடத்துல அவனை அப்படியே தூக்கி அப்படியே அந்த நடக்காம, நீர்ல நடக்காம வானத்திலே நடக்க வச்சு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம இதை மிஸ் பண்றோம். ஆமா, ஆண்டவர் எப்படியும் நம்மளை நடத்துவார்கள். அதை நீங்க மறந்து விடாதீங்க. ஆனா அவிசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அலைகளிலே நாம் அமிழ்ந்து போவோம் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அமிழ்ந்துதான் போவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நாம் ரட்சிக்கப்படும். இங்கே ரட்சியம் என்ற போது ஆண்டவர் சொல்ற 31 வருஷம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசி. ஏன் அவிசுவாசம்? அதுதான் அர்த்தம். அற்ப விசுவாசி சொல்லி ஏன் சந்தேகப்பட்டார்? ஆண்டவர் பேதுருக்கு மட்டும் நல்லா பேசுவார். நீங்க மற்ற சீஷர்களை காட்டிலும் பேதுருக்கிட்ட அதிகமா பேச. ஏன்னா அவரும் அதிகமா பேசுவார். உங்ககிட்ட யாரு அதிகமா பேசுறாங்களோ அவங்ககிட்ட நீங்க அதிகமா பேச. யாராவது உங்ககிட்ட பேசாம இருந்தா நீங்க அவங்ககிட்ட பேசவே மாட்டீங்க. இதுதான் இயல்பு. பேதுரு சீஷர் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா பேதுருக்கிட்ட இயேசு நிறைய பேசுவார். ஏன்னா பேதுரு துடுக்கத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார். இங்க அவருடைய அந்த பிரச்சனைய நானும் உண்மை போல நடந்து வரேன்னு கேட்டதுதான். பரவாயில்ல, ஆழமான்ட்டார். ஆனா அவன் இயேசுவை நோக்கி பார்க்காதபடி அலைகளை அவன் பார்த்ததுனால, அந்த அலைகள் பலமா இருக்கிறதுனால, நமக்கு இது பயங்கரமாய் தெரிந்ததுனால அவன் மூழ்கி போனான். ஆண்டவரே ரட்சியம் சொல்லி அவன் அலையினான். ஆண்டவர் கையை பிடிச்சு கூட அப்படியே விட்டுற மாட்டார். உங்களை பிடிச்சு தூக்குவார். ஆண்டவர் தன்னுடைய கரத்தை பிடித்து உங்களை தூக்குவார். நீங்க விசுவாசிக்கணும், அவ்வளவுதான்.
அப்போ முதலாவது அலைக்கழிக்கப்படும் போது அவிசுவாசம் வருகிறது. இரண்டாவது அலைகளிலே நடக்கும் போது நமக்கு அவிசுவாசம் வருகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போயிட்டேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி. இது ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். கையை நீட்டி என் விலாவிலே போடு. உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. என்ன சொல்றாரு? அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கரெக்ட் சொல்லுங்க. ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ அவிசுவாசியாயிராதே. எப்படி இருக்கணும்? விசுவாசியாயிரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சீஷர்களுக்கே ஒரு பயம். மூன்றாவது அச்சப்படும் போது அவிசுவாசம் வருகிறது. ஒரு பயம் சூழ்ந்து இருக்கிற நிலை இந்த சீஷர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு சிலுவையில அரைஞ்சிட்டார். அரைஞ்சி கல்லறையில வச்சுட்டார். கல்லறையில வைத்த பிறகு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து முதலாவது மரியாளுக்கு அவர் தரிசனமாகிறார். மரியாள் சீஷர்களுக்கு வந்து சொல்ற இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை சொன்ன போது இவங்க நம்பல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இயேசு வருகிறார். நீங்க 20ஆம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு, பயந்துட்டு இருந்தார். ஆனா ஒருத்தர் மட்டும் அங்க இல்ல. யாரு? தோமா அங்க இல்ல. அந்த இதுல இல்ல. நல்லா கவனிக்கணும். 24ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன், சீஷர்கள் எல்லாரும் இருந்தாங்க. யாரும் இல்ல. தோமாவுக்கு எப்பவுமே ஒரு குணம் உண்டு. எதுக்குமே அவன் சந்தேகம் ரொம்ப வரும் தோமா. இவன் சொல்லிட்டான், சீஷர் சொல்ல நம்ம இயேசுவை பார்த்தோம், எங்க மத்தியில வந்தார், நடுவில் நின்றார், சமாதானம் சொன்னார், எங்களோட பேசினார். இவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? நானு நம்ப மாட்டேன். நான் பார்த்தாதான் என்ன பண்ணுவேன். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனை சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு. எவ்வளவு நல்லவன் பாருங்க. அவன் என்னென்ன எப்படிலாம் சொல்றான் பாருங்க. பார்த்தா கூட பார்த்தாதான். சீஷர்கள் பார்த்தாங்க, விசுவாசிச்சுட்டாங்க. ஆனா இவன் சொல்றான், நான் பார்த்தா மட்டும் பார்த்தாது. என்னது, நீ வேற யாரையாவது கூப்பிட்டு வந்து கூட இயேசு சொல்லி காட்டுறீங்க, இல்ல அவர் வந்துருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய விரல்ல எனக்கு குத்துன அந்த காயங்களுடைய அந்த போர்ஸ் இருக்கும், அதனால நானு பார்ப்பேன். விழாவிலே விரலை பார்ப்பேன். எவ்வளவு நல்லவன் பாருங்க. இல்ல எவ்வளவு பெரிய ஆத்ம விசுவாசி பாருங்க, எவ்வளவு பெரிய அவிசுவாசி பாருங்க. அவர் என்னவோ ஆசியாவுக்கு இந்தியாவுக்கு அதனால என்னவோ தெரியல, அவரை போலவே நாமளும் எப்படி இருக்கிறோம், அவிசுவாசமாவே இருக்கிறோம். இல்ல இந்தியாவிலே கிறிஸ்துவத்தை பரப்பினவர் யாரு? தோமா. அந்த ஒரு விளையாட்டு தான் அவர் அவிசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் அங்க வந்து தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு சொல்லிட்டு அப்படியே விடல. அவிசுவாசியாராமல் விசுவாசி கடிந்து கொள்கிறார். ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது கடிந்து கொள்ளாத மாதிரி இருந்தாலும், எப்படி பேதர்களையும் சீஷர்களையும் பார்த்து அற்ப விசுவாசிகளையும் சொன்னாரோ அதே விதமான ஒரு டோன் தான் இங்க. என்னது, ஆனா டீசெண்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவிசுவாசியாராமல் விசுவாசி. கத்திரிமானவர்களே, அவிசுவாசம் ஒரு பாவம். ஆனா அதற்கு பிறகு தோமா ஆண்டவருக்காக அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு அவிசுவாசம் கிடைக்கவே கிடையாது. இந்தியாவில் வந்தான், சென்னைக்கு வந்தாங்க, கேரளாவில் வந்தாங்க, கடத்த இரத்த சாட்சியாக மரித்து ஆண்டவருக்காக தன் ஜீவனை பேசுவோம். ஆனா அவிசுவாசம் வந்தது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள். ஒரு காரியத்தை நீ புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட வருவாங்க, நான் இயேசுவை சந்தோஷம் சொல்லுங்க. உடனே ஐயோ நான் அவங்களெல்லாம் பார்த்துக்காங்கப்பா, நானும் வருஷ கணக்கில் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லாத்துலயும் கலந்துக்கிறேன். ஆண்டவர் எனக்கு மட்டும் அவர் காலை கூட காட்டல, அவர் கையை கூட காட்டல, அவர் முடிய கூட காட்டல. இவன் பாருங்க இயேசுவை, அது உண்மையோ பொய்யோ விடுங்க. ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறவனை விட
காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கரங்களுக்கு சொல்லுங்க. நான் தான் பார்க்கவே இல்லைங்க, ஆனா நாம தான் பாக்கியவான்கள். நீங்க யாருமே பார்க்கல, நாம தான் பாக்கியம். ஏன்னா காணாமல் விசுவாசிக்கிற, கண்டு விசுவாசிக்கிறது பெரிய விசுவாசம் இல்லைங்க. தோமா கண்டு விசுவாசிச்சான், சீஷர்கள் கண்டு விசுவாசிச்சாங்க, மரியாள் கண்டு விசுவாசிச்சாங்க. ஆனா நாம தான் அவரை காணவே இல்லை. வாழ்க்கையிலே அவரை நாம் அனுபவித்து நம்ம என்ன பண்றோம்? அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரடியாக அல்ல, வேதத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, அவருடைய உரையாடலின் மூலமாக, அவரை நினைப்பதன் மூலமாக நாம் அவரை பார்த்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. நாம தான் விசுவாசிகள். அல்லேலூயா. அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக ஆண்டவர் சொல்றார். ஏன்னா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்ப அவிசுவாசம் என்பது ஒரு பாவம். அப்ப இந்த பாவத்துக்கு நாம் உட்படாதபடி நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்தான் நமக்கு லிஸ்டில் நிறைய வரும். அவிசுவாசம் ஒரு பாவம். வாழ்க்கையில் சீஷர்கள் அலைக்கழிக்கப்படும் போது அவிசுவாசம் வந்தது. அலைகளிலே நடக்கும் போது அவிசுவாசம் வந்தது. அச்சம், அவருடைய பயம் அவருடைய வாழ்க்கையில் வந்தபோது அவர்கள் அவிசுவாசம் கொண்டார்கள். கர்த்தர் சொல்கிறார், அவிசுவாசியாமற விசுவாசம். அவர்கள் கர்த்தர் அந்த விதமாக இருக்கிற விசுவாச ஒரு வீரர்களாக, அது விசுவாச வீராங்கனைகளாக ஆண்டவர் உங்களை மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.